தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு அரசு மாடித்தோட்டம் தொகுப்பு அந்த கிட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டில் வந்து 6 க்ரோ பேக் இருக்கும். ப்ளஸ் வந்து 2 கொக்கோபீட் இருக்கும். அதாவது தென்னை நாரோட கழிவு கட்டிகள் வந்து கிடைக்கும். எதுக்காக வந்து அந்த கட்டி நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா, நம்ம அந்த செடிகளை வளர்ப்பதற்கான க்ரோ பேக், அந்த க்ரோ பேக்குக்கு தேவையான மண்கலவையை ரெடி பண்ணுவதற்காக தான் அதை கொடுக்குறாங்க. அதை எப்படி தயார் செய்ய வேண்டும் அப்படின்ற முழுமையான செய்முறை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிய ஆரம்பிச்சிடும். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த வாங்கின அந்த கொக்கோபீட் இருக்கு இல்லைங்களா, நல்லா வந்து தூளாக வந்து உடச்சி வச்சுக்கணும். ஒரு கொக்கோபீட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோ இருக்கும். அப்போது ஒரு கிட்டுக்கு வந்து உங்களுக்கு 12 கிலோ கொக்கோபீட் கிடைக்கும். அந்த 12 கிலோ கொக்கோபீட்டை வந்து நல்லா வந்து உடச்சி எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு தண்ணீரை வந்து நீங்கள் ஊற்றணும். நிறைய தண்ணீரை வந்து அது உள்ளுக்குள்ளே அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு ஊற்ற வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி காணாமல் போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நல்லா தண்ணியை வந்து அது உறிஞ்சும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் ட்ரை பண்ணி அதை ரெடி பண்ணியிருக்காங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ ட்ரை ஆச்சோ அந்த அளவுக்கு தேவையான தண்ணீரை வந்து உள்ளே இழுத்து அதனால புசு ரொம்ப அதிகமாகும். அந்த கொக்கோபீட் நல்லா பிழிஞ்சு அந்த நாரை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 12 க்ரோ பேக்கில் போடுவதற்கான அந்த தனியார் கழிவுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 கிட்டை வந்து நீங்கள் 2 கிட்டோடைய இந்த கட்டிகளை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கழிவு நார்கள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 12 பேக்கில் போட முடியும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஊற வச்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அதற்கு ஈக்குவலாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 12 கிலோ வந்து கொக்கோபீட் கிடச்சிருக்கு, இல்லை ஒரு 24 கிலோ கிடச்சிருக்குன்னா அதே அளவு மண்ணையும் சேர்த்து ஒரு கலவை வந்து எடுத்து வச்சுக்கணும். இல்லை தொழு உரம் எனக்கு கிடைக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் சாதாரண மண்ணை வந்து எடுத்து வச்சாலே போதுமானது. சரி பாதிக்கு கம்மியாக மண் எடுத்துக்கூடாது. அப்புறம் அந்த கொக்கோபீட்டோட அளவு அதிகமாச்சுன்னா செடிகள் வந்து சரியாக வளர்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும். இன்னும் சரிபாதியாக இருக்கணும். இல்லைன்னா மண்கலவை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். மண்கலவை கம்மியாக இருக்கக்கூடாது. தரமான மண்ணாக இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லைன்னா கிடைக்கிற மண்ணை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா விதை வந்து எதில் போட்டாலும் வந்து விளையக்கூடியது. அந்த மண்கலவையில் ஏற்கனவே நம்ம சேகரித்து வைத்திருக்கின்ற அந்த கொக்கோபீட்டை எடுத்து நீங்கள் வந்து கலக்க ஆரம்பிக்கணும். இந்த கொக்கோபீட்டை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உரம் மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஊறி போயிட்டு பார்ப்பதற்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே பலன்னு செடிகள் வந்து அப்படியே பிடிச்சி வளர்கிற அளவுக்கு வந்து அழகாக அற்புதமாக இருக்கும். அந்த கொக்கோபீட்டை இந்த மண் கலவையோடு சேர்ந்து நீங்கள் வந்து கலக்கணும். எத்தனை தடவை அதை வந்து மாற்றி நீங்கள் கலக்குறீங்களோ அந்த அளவிற்கு அந்த உரமானது நல்லா இருக்கும். சும்மா ஒரு தடவை வந்து நீங்கள் கிளறி விட்டுட்டு தூக்கி ஒன்று பேக்கில் போட்டுறக்கூடாது. உங்களால் முடிந்த அளவிற்கு இந்த 2 கலவையும் வந்து மாற்றி நீங்கள் கலந்துக்கிட்டே இருக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த 2 கிட்டோடைய கொக்கோபீட்டையும் மண்ணையும் சேர்த்து நீங்கள் வந்து கலக்கும்போது உங்களுக்கு 24 பேக்கில் வந்து உங்களால் வந்து போட முடியும். அந்த அளவிற்கு நிறைய உரங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் கொஞ்சம் பொறுமை இருக்கணும். சும்மா ஏதோ வேணாதானோ கடமைக்கெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் தான் இந்த மண்ணெல்லாம் நம்ம வீட்டோட அசட்டு. நாளைக்கு நம்மளுக்கு இயற்கையான உணவுகளை தருவதற்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதனால் இந்த வேலையை செய்யும்போது ரொம்ப பிடிச்சு மனதார செய்யணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது மாதிரி நீங்கள் அடிக்கடி வீட்டில் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை வச்சுக்கினீங்கன்னா உங்களோட உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே தெரியவே தெரியாது.
ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், 8 மணி நேரம் ஹெவி ப்ரெஷரில் வேலை செய்கிறோம். அந்த ப்ரெஷர்லாம் குறைக்கிறது வந்து இந்த மாதிரி வீட்டு வேலைகள் செய்யும்போது தான் குறையும். அதனால் இதெல்லாம் வந்து இதை கடமைக்குன்னு செய்யாதீங்க, பிடிச்சு செய்யுங்க. நீங்கள் எந்த அளவிற்கு வந்து அக்கறையில் கொட்டுறீங்களோ அந்த அளவிற்கு வந்து அந்த செடிகள் அற்புதமாக வளரும். நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்யாமல் வேற யாரும் செய்வாங்க? நீங்கள் சொல்லுங்கள். அந்த வேலையை தான் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த கோகோபீட் எடுத்து உடைச்சி நன்றாக தண்ணீரில் ஊற வைத்து எந்த அளவிற்கு கோகோபீட் கிடைச்சதோ அதே அளவிற்கு மண்கலவையை ரெடி பண்ணி அந்த மண்கலவையும் கோகோபீட்டையும் வந்து நல்லா வந்து கலந்து ஒரு உரத்தை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். அப்படி ரெடி பண்ணும்போது ஒரு நல்ல மண்கலவை தயாராகிவிடும். பார்ப்பதற்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செம்மண் கலந்த கலவை மாதிரி இருக்கும். நீங்கள் செம்மண் கூட சேர்க்கலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து அவைலபிள் இருக்குன்னா நீங்கள் செம்மண்ணை பயன்படுத்தி கூட இந்த கலவையை செய்யலாம். ஆனால் அது அவசியம் இல்லாதது. அதுக்காக செம்மண்ணை தேடி போயிட்டு எடுத்துன்னு வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பக்கத்தில் இருக்கிற மண்ணை வச்சு நீங்கள் வந்து இந்த கலவையை ரெடி பண்ண முடியும். செம்மண் கிடைக்குது அப்படின்றவங்க செம்மண்ணை பயன்படுத்திக்கலாம். இந்த கலவையை நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த மாடி தோட்டம் கிட்டோட சேர்ந்து அந்த உயிர் உரங்கள்லாம் கொடுப்பாங்க. பாக்டீரியா கலவைகள், மண்புழு உரங்கள், நிறைய அந்த உயிர் உரங்களை வந்து கொடுப்பாங்க. அந்த உயிர் உரங்களை வந்து எடுத்து இதோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி அந்த உயிர் உரங்களை சேர்க்கும்போது அந்த மண்புழு கலவையை சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல தரமான ஒரு உயிர் கலவை வந்து ரெடி ஆகும். இதெல்லாம் வந்து அந்த செடிகளுக்கு ஒரு நல்ல ஊட்டச்சத்தை கொடுப்பதற்கான ஒரு வழிவகைகள். இந்த பாஸ்போ பாக்டீரியா, அசோஸ்பைரில்லம், இது இல்லாமல் நீங்கள் அந்த நர்சரிலாம் போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து மண்புழு உரம் கொடுப்பாங்க. இல்லை அந்த மாடித்தோட்டம் வாங்கின இடத்துல வந்து நீங்கள் போயிட்டு எனக்கு வந்து மண்புழு கலவை கொடுங்கன்னா அங்கெல்லாம் 10 ரூபாய்க்கு கிலோ கிடைக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வந்து இதோட சேர்த்து போட்டிங்கன்னா நல்லா தரமான ஒரு மண்கலவை உரக்கலவை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது இந்த செடி வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த வேலை தான் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா அந்த தாவரத்துக்கு தேவையான இந்த சுண்ணாம்பு சத்து, உயிர் சத்து இதெல்லாம் வந்து இதில் தான் கிடைக்கும். இதெல்லாம் இயற்கையாக ரெடி பண்ணதான், எதுவுமே செயற்கை மருந்துகளே கிடையாது. இதெல்லாம் இயற்கை உயிர் உரங்கள், கார்பன், அதுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் அவங்க சேர்த்து தான் கொடுக்குறாங்க. அதை நல்லா கலந்து இந்த கலவையை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணும்போது ஒரு நல்ல தரமான கலவை வந்து கிடைக்கும் உங்களுக்கு. கீழே வச்சு மண்டியில் வெட்டப்பா. அதாவது அரசாங்கம் கொடுக்குற அந்த உதவிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஆஃபர்லாம் நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும். அவங்க கொடுப்பதற்கு ரெடியாக தான் இருக்காங்க. நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பயன்படுத்துறது கிடையாது. ஒரு வீட்டுக்கு ஒரு 4 பேர் இருக்குன்னா 4 பேரில் ஒரு 2 பேர் வந்து நீங்கள் வந்து அந்த கிட் வாங்கிட்டு வந்தால் கூட கிட்டத்தட்ட 24 க்ரோ பேக் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறி நீங்கள் அதிலே வந்து போட்டுக்க முடியும். இல்லை கீரை வகைகளை நீங்கள் விதைச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடித்த அந்த பூச்செடிகளை வந்து நீங்கள் வச்சுக்க முடியும். ஆனால் அந்த முயற்சிகள் செய்யலைன்னா இது எதுவுமே நடக்காது. அதனால் தயவு செய்து கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. இயற்கையோடு சேர்ந்து வாழ்வதற்கான வழிவகைகளை நீங்கள் வந்து செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து உங்கள் வீட்டிலே கிடைக்கும். நீங்கள் இதுக்காக வந்து ஒரு ஊட்டி, கொடைக்கானல், இல்லை ஒரு பார்க்குக்கு போகிறது எல்லாம் தேவையில்லை. உங்கள் வீட்டையே நீங்கள் ஒரு பார்க்காக மாற்றலாம். அதற்கான வழிவகைகள் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியிலையும் சரி தோட்டத்துலேயும் வந்து ஒரு 100 சதுர அடியில் வந்து தோட்டம் ரெடி பண்ணுவதற்காக தான் இந்த முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருக்கோம். இன்னும் ஓரிரு மாதங்களில் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் ரொம்ப அற்புதமாக உருவாகியிருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த உயிர் உரங்கள்லாம் சேர்த்தாச்சு. ஏற்கனவே இருக்க மண் கலவை, இந்த கொக்கோபீட்டு, இந்த 3த்தையும் வந்து எல்லாம் வந்து கிளறோம். பாருங்கள் எப்படி கலவை உருவாகுது பாருங்கள்.
இதெல்லாம் வந்து இப்போ கூட நீங்கள் அந்த விதையை தூக்கி இதில் போட்டிங்கன்னா கட கட கடன்னு வளர்ந்துடும். அந்த அளவிற்கு வந்து நம்ம அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வந்து செஞ்சிட்ருக்கோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதை ஆள் வச்சுலாம் செய்யாதீங்க. நீங்களாக வந்து ஒரு எப்பவுமே ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டுக்கு வந்து ஒரு கத்தி இருக்கணும், ஒரு மண்வெட்டி இருக்கணும், ஒரு கொளுர் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம். இதை ஒன்ஸ் ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டு வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கலாம். நீங்களாக கிளறணும், நீங்களாக இந்த வேலைகள்லாம் செய்யணும். அந்த ஆசைகள் இருக்கணும். இதுக்கு ஆசைகள் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளால் பண்ணிட முடியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அந்த கலவை வந்து வந்திருக்கு பாருங்கள். உரம் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து முழுவதுமாக முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. இந்த கிளறி முடித்ததுக்கப்புறம் தான் வந்து பாதி வேலையை ஆரம்பிக்க போகுது. ஏன்னா இதான் மண் ரெடி ஆகிடுச்சு, எடுத்து பாக்கெட்டில் கொட்டி உடனே வந்து விதையை போட வேண்டியதானு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கலவையை வந்து நம்ம வந்து ஒரு க்ரோ பேக்கில் இருக்கிற க்ரோ பேக்கெலாம் ஃபில் பண்ணிவிட்டு அந்த பேக்கை எடுத்து போய்ட்டு ஒரு 10 நாட்கள் வந்து நிழற்பாங்கான இடத்துல இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் எதனா ஒரு இடத்துல வந்து நீங்கள் அந்த க்ரோ பேக்கெலாம் வந்து சேவ் பண்ணி வைக்கணும். எதனால் அதை வைக்கணும்னா, அப்போ தான் வந்து நம்ம அந்த போட்ட உயிர் உரங்கள், அந்த மண்புழு உரங்கள்லேருந்து நிறைய புழுக்கள் ரெடியாகி அந்த சாதாரண மண்ணை வந்து உரமாக மாற்றும். அதை மக்கச் செய்து உன்னால் தரமான உரம் கிடைப்பதற்கான வழியை வந்து அது செய்யும். அதற்கான அந்த வேலையை தான் இப்போ செஞ்சிட்ருக்கோம். எல்லா ஏற்கனவே செஞ்ச அந்த கலவையெல்லாம் வந்து பேக்கில் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீட்டில் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தோட்டம் வச்சுருக்கோம், ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில். அதில் வந்து ஏற்கனவே எல்லாம் மரங்கள் ஆகிட்டு, இந்த மரங்களுக்கு கீழே வந்து நிழல் இருக்கு இல்லைங்களா, அந்த நிழலில் வைப்பதற்காக இதெல்லாம் ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி எல்லா பேக்கையும் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கு மேலே அந்த இலை சருகுகள், அந்த இலை சருகுகளை வந்து அதுக்கு மேலே ஃபில் பண்ணி தோட்டத்தில் இருக்குமா வைக்க போகிறோம். அதுக்கான வேலைகள் தான் இப்போ செஞ்சிட்ருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் கோகோபீட், ஒரு பக்கம் மண். கோகோபீட்டை ஊற வச்சு அதை புழிஞ்சு எடுத்துக்கணும். மண்ணில் வந்து கொஞ்சம் உரத்தை சேர்ந்து கிளறி வச்சுக்கணும். இது ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி அதில் உயிர் உரங்களை போட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அதோடு வந்து மண்புழு உரத்தை சேர்த்தனா உங்களுக்கு வந்து பதப்படுத்துவதற்கான அந்த மண் கலவை ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் அதை தூக்கிட்டு போய்ட்டு ஒரு நிழலான ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து வைக்கணும். வச்சு ஒரு 10 நாட்கள் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இந்த க்ரோ பேக்குக்கான உரக்கலவை வந்து ரெடி ஆகிடும். இவ்வளோதான். இப்போ நீங்கள் எந்த செடி அதில் போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விளைச்சல் போதும். விருப்பப்பட்டு செய்யுங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் கொஞ்சம் டைம் எடுத்த வீடியோ. முதல்ல வந்து அது கோகோபேட் ஊற வச்சது, ரெண்டாவது வந்து மண்ணை ரெடி பண்ணது, மூணாவது அதை மிக்ஸ் பண்ணி தூக்கி போயிட்டு நிழல் பாங்கான இடத்துல வச்சது. இது மாதிரி நிறைய வேலைகளை வந்து நம்ம இதில் செஞ்சுருக்கோம். ஆக்சுவலாக ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து சொந்த வீடு இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் கூட ஒரு 10, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 க்ரோ பேக்கை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அதுக்கு கீழே ஒரு பிளேட்டை போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த நிழற்பாங்கான இடத்தில் வைப்பதற்கான அந்த க்ரோ பேக் ரெடி ஆகிடுச்சு. மேலே சருகுகள்லாம் போட்டாச்சு. சரியாக
ஒரு வாரம் இல்லை அதிகபட்சமாக வந்து ஒரு 10 நாட்கள் நீங்கள் அதில் வைக்கலாம். அதாவது மரத்துக்கு அடியில் நீங்கள் வைக்க முடியும். வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதில் இருக்கிற அந்த புழுக்கள்லாம் வந்து அந்த மண்ணை மக்கச் செய்து உரமாக மாற்றும் வேலையை வந்து தொடங்கிடும். 7 நாளில் நீங்கள் வச்ச அந்த க்ரோ பேக்கில் இருக்கிற மண்ணெல்லாம் உரமாயிடும். இப்படி தான் இது இயற்கையாகவே நம்மளோட மண்ணில் வந்து இந்த மண்புழுக்களை வந்து அந்த வேலையை செஞ்சு கொண்டு இருக்கு. அந்த இயற்கையாக மண்புழுக்கள் செய்கிற வேலையை மண்புழுக்களை பிடிச்சி நம்ம வந்து இப்போ செயற்கையாக செய்யணும். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ அந்த 10 நாட்கள் வச்ச அந்த க்ரோ பேக்கில் இந்த மண்ணை வந்து இப்போ மறுபடியும் வந்து கீழே கொட்டுறோம். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். மண் அந்த உரங்கள் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு 10 நாள் அப்படியே ஒரே இடத்துல வைக்கிறோம் இல்லைங்களா, கொஞ்சம் ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும். அந்த உர பேக்லாம் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் வந்து ஃபுல்லாக கீழே கொட்டி பாருங்கள் மண்புழு வந்து உருவாகிருக்கிறத வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஒவ்வொரு பேக்லேயுமே வந்து நிறைய மண்புழுக்கள் இருக்குது. எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க முடியல. எடுத்துக்காட்டுக்கு மட்டும் ஓரிரு அதாவது மண்புழுக்களை உங்களுக்கு காமிக்கிறேன். மண்புழுக்கள் உருவாகி இருந்தாலே உங்களோடது வளமான மண். அதில் இதுக்கப்புறம் வந்து நல்ல விளைச்சல் கிடைக்கும். ஒரு தரமான உரம். அது மண் என்பதை விட அது உரம். வளரப்போகின்ற செடிகளுக்கு அது நல்ல ஒரு ஊட்டச்சத்து. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மண்புழு உருவானதுக்கப்புறம் அதை நல்லா கிளறி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து க்ரோ பேக்கில் ஃபில் பண்ணணும். அப்படி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மொட்டை மாடியில இல்லை தோட்டத்தில் எடுத்து போய் வச்சு உங்களுக்கு பிடித்த இந்த காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள், பூச்செடிகள் என்னென்ன தோணுதோ உங்களுக்கு எதெல்லாம் ஆசையோ எல்லாத்தையுமே நீங்கள் வச்சு போயிடலாம். பாருங்கள், வெளியில் நர்சரியில் கூட போய்ட்டு இந்த மாதிரி உரம் வாங்க முடியாது. அந்த அளவிற்கு தரமான உரத்தை வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சுருக்கோம். நீங்களும் செய்ய முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். வந்தால் சந்தோஷம், வரலைன்னா மறுபடியும் செய்வோம். முயற்சிகளை என்றைக்குமே கைவிடவே கூடாது. முயற்சி மட்டும்தான் வந்து நமக்கான வெற்றியை கொடுக்கும். எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து விவசாய நிலங்கள்லாம் கிடையாது. ஆனால் ஒரு ஆசை, நம்மளும் விவசாயம் ஆகணும், நம்மளால் முடிந்த அளவிற்கு வந்து நமக்கு தேவையானது வந்து நம்மளே வந்து விளைவிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்தது. அதுக்கான வாய்ப்புகள் இப்போ நமக்கு கிடைச்சதுனால அந்த வாய்ப்புகளை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டோம். அதனால் நண்பர்களே, உங்கள் வீட்டில் எவ்வளோ சின்ன இடமா இருந்தாலும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களால் முடியும். ஒரு பசுமையான தமிழகத்தை நம்ம உருவாக்கணும். நம்மளால் வந்து 4 பேருக்கு வந்து தூய காற்று கிடைக்கணும், நிழல் கிடைக்கணும், நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவு கிடைக்கணும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நிறைய தோட்டம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்து காத்து கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் பார்த்து நீங்களும் முயற்சி செய்யுங்க. தவறாமல் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வார்கள். நண்பர்களே, எவ்வளவுதான் எப்படி வந்து கொக்கோபீட்லேருந்து க்ரோ பேக்குக்கு தேவையான உரக்கலவை ரெடியாகிறது என்கிற அந்த வழிமுறைகள். நன்றி, வணக்கம். சொல்லிக்கிறேன். எடுத்துட்டாங்க, கம்மியாக தான் இருக்குது செகண்ட்ஸு. 25 செகண்ட்ஸ் போயிருக்கு.